வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கனாக்கா, தமிழ் வருஷப்பிறப்புக்காக ஒரு சைவ விருந்து ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தலை வாழை இலை விருந்து. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வாங்க அந்த சைவ விருந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வச்சுக்கலாங்க. இது துவரம் பருப்பு. இது நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பூண்டு திரி, இது கூட தண்ணி. இது குக்கரை மூடி போட்டு விசிலும் வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். சாம்பாருக்கு நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எடுத்துருக்கேங்க. இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே இதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்காங்க. தனியாவும் மிளகாவும் சேர்ந்து அரைச்ச தூள். உப்பு சேர்த்துக்கலாம். கூட தண்ணி சேர்த்து வேக விட்டுலாம். காய் வேகட்டும். அது நல்லா கலந்துடலாங்க. ஒரு முறை கலந்துட்டு மூடிடலாங்க, வேகட்டும். இப்போ காய் வந்துடுச்சுங்க. இதில் கொஞ்சம் போல் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி. நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதோட சேர்த்துருக்கோம். இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ பருப்பு ஊற்றியாச்சு. ஒரு கொதி வரட்டுங்க. வந்த உடனே சாம்பாரை தாளிச்சிடலாம். இப்போ சாம்பார் தாளிக்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், இது கூட கருவேப்பிலை. இப்போ தாளித்ததை சாம்பாரோடு சேர்த்துலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளவுதான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போது சாம்பார் வெங்காயம் சாம்பாரில் சேர்க்கும்போது நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. இதை நம்ம கடைசியாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை நான் தனியாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சாம்பாரில் சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சாம்பாரில் சேர்த்துலாங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்த சாம்பார் ரெடி. வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு இப்போ வெண்டைக்காவை நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு காய வச்சுட்டு தாங்க இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வழவழப்பு இல்லாமல் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 3, இஞ்சி ஒரு துண்டு, துருவின தேங்காய் கொஞ்சம் போல், 1/4 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ மோர் குழம்புக்கு இப்போ நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். உப்பையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா விஸ்க் வச்சு அடைச்சிடலாம். நல்லா கலந்துட்டாக்கா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும், இல்லாட்டா கட்டி கட்டியாக நிற்கும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மோர் குழம்பு செஞ்சிடலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட அரிஞ்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய். வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம்.
அப்போ தான் அந்த குழம்புலாம் இல்லாமல் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த வதக்கிறதுலே வெண்டைக்காய் வெந்துடும். நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இது கூட. இப்போ வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. குழப்பெலாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, அரிசி, துவரம்பருப்பு ஊற வச்சது, பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி, கொஞ்சம் போல் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிடணும் இல்லைங்களா. அந்த விழுதை சேர்த்து அது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சம் போல் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ரொம்ப நேரம் வேணாம். ஆல்ரெடி வெண்டைக்காவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மோருக்கு உப்பு போட்டிருக்கோம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்க மோரை இதோட சேர்த்துற போகிறோம். இப்போ நல்லா நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள். போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஏன்னா கொதிக்க விட்டால் திரிஞ்சா மாதிரி ஆகிடும் மோர் குழம்பு. இவ்வளோ தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கும்போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா கலந்துக்கலாம். இவ்வளவுதான், நமக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. சவுச்சவு கூட்டு செய்கிறதுக்கு சவுச்சவோட மேல் தோலை நீக்கிட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோங்க. இப்போ முதல்ல சவுச்சவு கூட்டுக்கு நம்ம பருப்பும் சவுச்சவும் சேர்த்தாப்புல வேக வைக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1/4 கப்பு பைத்தம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுவும் ஆல்ரெடி ஊற வச்சது தான். இது ரெண்டுமே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த சவுச்சவ், கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். மூடி போட்டு விசிலும் போட்டு வேக வச்சுக்கலாம். இது 2 விசில் விட்டால் போதும். 3 விசில்லாம் ரொம்ப குழஞ்சிடும். 2 விசில் விட்டால் நல்லா திட்டமாக வெந்திருக்கும். இப்போ சவுச்சவ் வேறத்துக்குள்ளே அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க கூட்டுக்கு. இதுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சவுச்சவ் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சிங்க கூட்டுக்கு. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை மசிச்சா மாதிரி. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய், இதை இதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது கூட மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கூட்டுக்கு தேவையான உப்பு, இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு தாளித்து வச்சுக்கலாம் ரெடியாக. கூட்டு தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கூட கருவேப்பிலை. இப்போ கூட்டில் தாளித்ததை சேர்த்துலாம்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு சவ் சவ் கூட்டு ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது. இப்போ வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்தால் போதும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவு வதங்கி வச்சுங்க. இது கூட இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் ஒன்றா போல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்சு தோடு உரித்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இப்போ இதோட இந்த மசாலாவெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் சிறு தீயில் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சுங்க. அவ்வளவுதான், நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பீன்ஸ் பொரியல் தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு உடையுது, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போல் செவக்கட்டும். வெங்காயம் கூட கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இதை ஏற்கனவே ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இதில் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இது வேகட்டும். இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வதக்கினா போகிறோம். இப்போ நமக்கு தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அவ்வளவுதான். இப்போ நமக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி. மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு இப்போ ஒரு மாங்காய் எடுத்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சடி செய்கிறதுக்கு இப்போ 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், இதை இப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இந்த கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள்,
கொஞ்சம் போல் உப்பு, தண்ணி ஊற்றி மாங்காவை வேக வச்சுக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருந்த வெள்ளை தண்ணி, இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. வெள்ளத்தில் தூசு இருக்குன்னு தான் நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தூசு இல்லாத வெள்ளமாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெள்ளத்தையே பொடிச்சு கூட வெந்த மாங்காயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருதுங்க. இப்போ நல்லா சுண்டி ஒன்று சேர வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், இதான் பதம். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. கேரட் ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு இப்போ ஒரு கேரட் எடுத்து தோலை சீவிட்டு நல்லா சீவலில் சீவி வச்சுருக்கேங்க. இது வந்து 1/4 கப்பு ஜவ்வரிசி, இது அரை மணி நேரமாக ஊறி இருக்குது. இப்போ நம்ம பாயசம் செய்யலாம். பாயசம் செய்ய ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 2 கப்பு தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறி இருக்குங்க, அதனால் ஈஸியாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அந்த வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து கேரட்டை வதக்கிக்கலாம். கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட திராட்சை சேர்த்துடலாம். ரெண்டுமே நல்லா சிவந்துருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் துருவி வச்சுருக்க ஒரு கேரட் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க. இந்த கேரட் வதங்கிறதுலையே நல்லா வெந்துடணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சுங்க. இதை வந்து நம்ம கேரட்டோடு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். வெந்த ஜவ்வரிசியை ஒரே ஒரு கொதி வரட்டும். இது கூட அரை கப்பு சர்க்கரை, சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, அதில் பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்காக தண்ணியே ஊற்றாமல் காசி வச்சுருக்க பால், ஃபுல் க்ரீம் மில்க். இது சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் போகிறோம். ஏன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஆற கெட்டிப்பட்டுடும். ரொம்ப கெட்டியாக விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதித்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. உளுந்து வடை செய்கிறதுக்கு இப்போ 1 கப் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இது ஊறின டைம் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம்.
அதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்படி போட்டால் விழற மாதிரி இருக்கணும், அதான் கரெக்டு பதம். இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாங்க. ஸோ ஒரு பக்கம் சிவந்துருச்சுங்க, திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சாச்சுங்க. சூப்பராக ஆகிடுச்சு இப்போ வடை. இப்போ நமக்கு உளுந்து வடை ரெடி. இப்போ அந்த கடாயிலே அப்பளம் பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஒன்று ஒன்றா இலையில் பரிமாறிடலாங்க. மாங்காய் பச்சடி, பீன்ஸ் பொரியல், உருளை வறுவல், சௌ கூட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், வெண்டைக்காய் மோர் குழம்பு, ரசம், தயிர், ஜவ்வரிசி கேரட் பாயாசம், சாதம், பருப்பு, நெய், அப்பளம், வடை. தமிழ் புத்தாண்டு சிறப்பு விருந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.